2 எக் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேன் எடுத்துகிட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தவாவாக இருந்தாலும் பரவாயில்ல. பீட் பண்ண எக் எடுத்து அதில் ஊற்றி ஸ்க்ராம்பிள் ஆட்டம் நல்லா இப்படி பண்ணுங்க. வேக வச்ச பிளெயின் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. பொதுவாக பர்மா டிஷ்ஷில் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுவாங்க, அதே மாதிரி அஜினோமோட்டோவும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட அஜினோமோட்டோ இல்லை, அதனால் சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணி அந்த ப்ரௌன் கலர் நூடுல்ஸ் வரத்துக்கு இந்த கலர் அப்படிதான் சும்மா ஒரு டாஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சோயா சாஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. எக் எடுத்துக்கோங்க, முட்டை போட்டுக்கோங்க, கேபேஜ், கோஸ், கார்லிக், பொரிச்ச பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், பொட்டுக்கடலை மாவு, உடச்சக்கடலை மாவு, ஃப்ரைட் கிராம் ஃப்ளார், கார்லிக் ஆயில், பூண்டு எண்ணெய், ஃபைன்லி ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ், பொரிச்ச வெங்காயம், ஃபைன்லி சாப் கொரியாண்டர் லீவ்ஸ், பேஜோ, இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சோயா சாஸ் போட்டு முட்டை போட்டு அத்தோ மொய்யா கவுசோ சொல்லுவாங்க இல்லையா, அது ரெடி ஆகிடுத்து. இந்த நம்ம வாழைத்தண்டு சூப்பு பேஜோ முட்டை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.